பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் சுகித்தீர்ப்பீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, கடந்த சில நாட்களாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட சில காரியங்களை தியானித்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக நாம் பஸ்கா அந்த விருந்திலே பரிமாறப்படுகிற அவர்கள் அருந்துகிறதான 4 திராட்சரச கோப்பைகளை குறித்தும் அதனுடைய ஆழமான ஆவிக்குரிய அர்த்தங்களை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அந்த பஸ்கா விருந்திலே இருக்கக்கூடியதான 4வது திராட்சரச கோப்பையை நாம் தியானிக்க போகிறோம். முதல் கோப்பை 2வது படிநிலையிலே அருந்தப்படும். 2வது கோப்பை 6ஆம் படிநிலையிலே அருந்தப்படும். அடுத்ததாக 3வது கோப்பை 13ஆம் படிநிலையிலே அருந்தப்படும். கப் ஆஃப் சான்டிஃபிகேஷன், முதலாவது சுத்திகரிப்பின் கோப்பை. 2வது கப் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் கோப்பை. 3வது கப் ஆஃப் ரிடம்ஷன், மீட்பின் கோப்பை. 4வதாக கப் ஆஃப் ரெஸ்டோரேஷன், சேர்த்து கொள்ளுகிற கோப்பை. இந்த 4வது கோப்பை அன்பார்ந்த பிள்ளைகளே 15வது கடைசி நிறைவு செய்கிறதான ஹலல் என்கிறதான படிநிலையோடு கூட பஸ்கா விருந்து இதோடு கூட முடிஞ்சிடும். இதுக்கு பேர், இந்த 15வது படிநிலைக்கு பேர் ஹலல் என்று சொல்லுவார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த 4வது கோப்பை கூட இவர்கள் அருந்த மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள். என்ன செய்வாங்க? பஸ்கா விருந்தெல்லாம் முடித்த உடனே இந்த பஸ்கா விருந்தில் இருக்கக்கூடிய இந்த 4வது திராட்சரச கோப்பையை மேலே இப்படி உயர்த்தி பிடித்து, அன்பார்ந்த பிள்ளைகளே, நெக்ஸ்ட் இயர் இன் ஜெருசலேம், அடுத்த வருஷம் எருசலேமிலே சந்திப்போம், அடுத்த வருஷம் எருசலேமில் என்று சொல்லிவிட்டு அந்த கோப்பையை கீழே வைத்து விடுவார்கள். அதை குடிக்க மாட்டாங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவர் கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னு சொன்னால் வருஷத்திற்கு ஒரு முறை அவர்கள் பல தேசங்களிலிருந்து தங்களுடைய தேசத்துக்கு அவங்க வருவாங்க, எருசலேமுக்கு வருவாங்க, பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாக. அது பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது விவரிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த நாளில் கொடுத்தது. இப்போ எல்லாம் மறுபடியும் இந்த பண்டிகைலாம் முடிஞ்ச உடனே அவர்கள் மீண்டுமாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கங்கே தங்கள் வேலைகளை பார்க்க போயிடுவாங்க. அதனால் என்ன செய்வாங்க? அந்த பஸ்கா பண்டிகை முடியும் பொழுது அடுத்த வருஷம் எருசலேமிலே என்றுதான அந்த வார்த்தையோடு கூட அந்த 4வது கோப்பையை மேலே தூக்கி பிடித்து அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் அந்த பஸ்காவை முடிப்பார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இது அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்கு நேராக நாம் வருவோம் என்று சொன்னால், இது எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தோடு இந்த 4வது கோப்பை பொருந்துகிறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே தூரமாய், கர்த்தருக்கு தூரமாய் இருந்த நம்மை அவர் சமீபமாய் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. முன்பு தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஏன் தூரமானோம்? மனுஷன் ஏன் கர்த்தருக்கு தூரமானான்? மனிதர்கள் ஆதி தகப்பனாகி ஆதாம் ஏவாள் செய்தது, ஆதி பெற்றோராகி ஆதாம் ஏவாள் செய்ததான பாவம் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் கர்த்தருக்கு நிரந்தரமாய் தூரமாக்கினது. முதல் ஆதாமாகிய அந்த மனுஷன் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலமும் கர்த்தருக்கு தூரமானது. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் சிந்தின ரத்தம் மூலமாக அவர் பிதாவுக்கு, கர்த்தருக்கு தூரமாயிருந்த நம்மை அவருடைய ரத்தத்தினாலே அவர் சேர்த்து கொண்டார். கர்த்தருக்கு சமீபமாய் சேர்த்து கொண்டார். முன்பு நாம் தூரமாய் இருந்தோம், ஆனால் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய ரத்தத்தினாலே நாம் கர்த்தருக்கு சமீபமானவர்களாய் இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்தது? கர்த்தருக்கு தூரமாய் இருந்த நம்மை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை கர்த்தரிடத்தில் சேர்த்து கொண்டது, சமீபமானவர்களாய் சேர்த்து கொண்டது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் சேர்த்து கொண்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின முக்கிய நோக்கமே பிதாவை விட்டு தூரமாய் இருக்கக்கூடியதான ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீண்டுமாக கர்த்தரிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாம் ஆதாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை உண்டாக்கினான். ஆனால் 2ஆம் ஆதாம் தன் இரத்தத்தினாலே அந்த பிரிவினையை இல்லாமலாக்கி, அந்த பிரிவினையை நீக்கி போட்டு கர்த்தருக்கு சமீபமாய் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் சேர்த்து கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தது?
கர்த்தருக்கு தூரமாய் இருந்த நம்மை சமீபமானவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றினது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மெசியானிக் ஜூயிஷ், மேசியாவை விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற யூதர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த 4வது கோப்பையை மேலே எடுத்து தூக்கி உயர்த்தி பிடித்தவர்கள் சொல்லுவார்கள், அடுத்த வருஷம் புதிய எருசலேமிலே, அடுத்த வருஷம் புதிய எருசலேமிலே என்றதான வார்த்தையோடு கூட அவர்கள் இந்த பஸ்கா பண்டிகை முடிப்பார்கள். புதிய எருசலேம், பரலோகம் உங்களுக்காக எனக்காக ஆயத்தமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு சமீபமானவர்களாக, பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தம், அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம் உங்களையும் என்னையும் நரகத்திற்கு, நித்திய நரகத்திற்கு நீங்களாக்கி புதிய எருசலேமாகிய பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாக, சமீபமானவர்களாய் மாற்றி இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே என்னை பரலோகத்தின் வாரிசாய் மாற்றும்படி, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், என்னை ஆண்டவரே சேர்த்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்லுவோமாக. ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு தூரமாய் இருந்த எங்களை உம்முடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஆண்டவனின் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் எங்களை சமீபமாய் சேர்த்து கொண்டீரே. நரகத்திற்கு நியமிக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாக, புதிய எருசலேமுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றின உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில சிந்திய விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரத்தத்தினால் உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.